39th வீக்கு ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு வர சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி ஒரு வழியாக போயிட்டு வந்தாச்சு. கம்மிங் ஃப்ரைடே வந்துட்டு வர சொல்லியிருக்காங்க. ஃப்ரைடே போனால் தான் தெரியும். பேபி ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்டு ஒரு வழியாக மீஷோவில் ஆர்டர் பண்ண ஃப்ளாஸ்க்கு இன்றைக்கி தான் கிடச்சிது. 3ஆம் தேதியே வந்து கிடைக்க வேண்டிய ஃப்ளாஸ்க்கு இன்றைக்கி தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப டிலே பண்ணி தான் கொடுத்தாங்க. சரின்னு வாங்கிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தோம். இந்த ஃப்ளாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் ஃப்ளாஸ்க்கு தான். இது கூட வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் 2 டம்ளர் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ஃப்ளாஸ்க்கோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 267 தான். 12 மணி நேரம் வந்து தாங்கும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் வந்து 4 டேஸ்க்கு முன்னாடி லாங் வீடியோஸில் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் வந்து ஆர்டர் பண்ணது ஒன்று மட்டும் இன்னும் வரல அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து இந்த ஃப்ளாஸ்க்குடைய ஃபோட்டோ மட்டும் தம்ப்நெயிலில் வச்சுருப்பேன். லாங் வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். என்ன கேட்டால் 267க்கு வந்து இந்த ஃப்ளாஸ்க்கு ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். இந்த ஃப்ளாஸ்க்கு கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் டீ, காஃபி அந்த மாதிரி குடிக்கிறதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதுக்காக தான் ஆர்டர் பண்ணது ஒரு வழியாக கிடச்சிருச்சு. ஸோ டெலிவரிக்கு தேவையான எல்லா திங்ஸும் பேக் பண்ணியாச்சுன்னு லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். இது ஒன்று மட்டும் மிஸ் ஆகியிருக்கும். ஸோ அதனால தான் ஷார்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். லாங் வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே தான் வந்து ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வீடியோ ஷேர் பண்ண முடியுமா எப்படின்னு தெரில. பார்த்துட்டு சொல்கிறேன்.